யமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட போகும் தரைவழி தாக்குதல்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான அதிகார மோதல் முடிவடைந்து விட்டதா? தலைமை அடிமைகளுக்காக அடித்துக் கொண்ட இரண்டு அடிமைகளுக்கு இடையிலான மோதல்களும் முடிவுக்கு வந்து விட்டதா? யமன் ஹவுதிகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் களமிறக்கி இருக்கக்கூடிய விசேட தூதுவரும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளும் எரித்திரியாவிலே களமிறங்கி இருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் எரித்திரியாவுக்குள் மிகப்பெரிய போரை ஆரம்பிப்பதற்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் சூடானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்ற நிலைமைகளும் சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் இதற்காக பயன்படுத்தப்பட போகும் எத்தியோப்பியாவும் வெனிசுவேலாவினுடைய தற்போதைய கள நிலவரங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய எண்ணெய் கப்பலும் டொனால்ட் ட்ரம்புடனான தொலைபேசி உரையாடல்களும் நிக்கோலஸ் மதுரோவை கடத்துவதற்கு உதவிய வெனிசுவேலாவினுடைய தேச துரோகியும் வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மரியா கொரினா அவருடைய அமைதிக்கான நோபல் பரிசை டொனால்ட் ட்ரம்புக்கு பரிமாற்றம் செய்வதற்காக டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இதற்கமைவாக என்னுடைய நோபல் பரிசை பரிமாற்றம் செய்ய முடியுமா, அதனை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்க முடியுமா என நோபல் பரிசை வழங்கக்கூடிய குழுவிடமும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். அதே நேரம் இவ்வாறு நோபல் பரிசை இன்னும் ஒருவருக்கு மாற்ற முடியாது என்றும் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசை எக்காரணம் கொண்டும் இன்னும் ஒருவருக்கு எங்களால் வழங்க முடியாது என்றும் நோபல் பரிசை வழங்கக்கூடியவர்களுடைய குழுவானது வெளிப்படையாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து மரியா கொரினா தன்னுடைய அமைதிக்கான நோபல் பரிசின் பதக்கத்தை டொனால்ட் ட்ரம்புக்கு அன்பளிப்பாக பரிசாக வழங்கியுள்ளார். தன்னுடைய நோபல் பரிசை டொனால்ட் ட்ரம்புக்கு மாற்றம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனால் நோபல் பரிசு பதக்கத்தை டொனால்ட் ட்ரம்புக்கு அன்பளிப்பு செய்துள்ளார். மேலும் வெள்ளை மாளிகைக்கு சென்று தன்னுடைய நோபல் பரிசு பதக்கத்தையும் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியுள்ளார். இவை தொடர்பான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த நோபல் பரிசு பதக்கத்தினை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியதற்கு பின்பு வெனிசுவேலாவினுடைய ஆட்சி அதிகாரங்களை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் வெனிசுவேலாவினுடைய உண்மையான அரசாங்கம் தன்னுடைய அரசாங்கம் தான் என்றும் இதனால் வெனிசுவேலாவிலே தன்னுடைய அரசாங்கத்தினை நிலைநிறுத்துவதற்கான ஆட்சியில் அமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மரியா கொரினா டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்து வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்திலே அமெரிக்க கடற்படையினுடைய இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெனிசுவேலாவினுடைய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு அமெரிக்க கடற்படைகள் வெனிசுவேலாவினுடைய கடற்பரப்பை முழுமையாக முற்றுகையிட்டு இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக 2 தினங்களுக்கு முன்பு ஈரானுக்கு சொந்தமான ஷெடோ எண்ணெய் கப்பல் ஒன்றையும் அமெரிக்க இராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளார்கள். ஈரானிய நிலப்படைகளினால் இயக்கப்படுகின்ற வெரானிகா என்கின்ற எண்ணெய் கப்பலையே இவ்வாறு அமெரிக்க இராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளார்கள். இதற்கு முன்பும் அமெரிக்க இராணுவத்தினர் ஈரானுக்கு சொந்தமான மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றையும் கைப்பற்றி இருந்தார்கள். 2வது தடவையாகவே ஈரானினுடைய இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த எண்ணெய் கப்பல் கைப்பற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறித்த கப்பலிலே எண்ணெய் நிரப்பப்படவில்லை என்றும் வெற்று கப்பலைத்தான் அமெரிக்கா கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வெரானிகா என்கின்ற எண்ணெய் கப்பலானது வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எண்ணெய்களை திருட்டுத்தனமாக கொள்ளையடித்திருப்பதாகவும் இது ஈரானிலிருந்து இயங்குகின்றது என்றும் இதனாலேயே நாங்கள் குறித்த கப்பலை கைப்பற்றியுள்ளோம் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனவே தற்போது அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்தில் 6 எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றியுள்ளது. ரஷ்யாவுக்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்களையும் சீனாவுக்கு சொந்தமான 1 எண்ணெய் கப்பலையும் ஈரானுக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்களையும் அமெரிக்க கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். இதனால் தற்போது ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானுக்கு வெனிசுவேலாவுடனான எண்ணெய் வர்த்தகங்களை மேற்கொள்வதில் மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டுள்ளன. வெனிசுவேலாவின் அரசாங்கத்திற்கும் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரானோடு எண்ணெய் வர்த்தகங்களை மேற்கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. வெனிசுவேலாவினுடைய அரசாங்கம் ஈரான், ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு எண்ணெய்களை வழங்கினாலும் அந்த எண்ணெய் கப்பல்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கு அமெரிக்க கடற்படையினர் வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்தில் முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள். உண்மையில் இது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வெனிசுவேலா
வெனிசுவேலாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் தேவையான எண்ணெய் வர்த்தகத்தினை நாங்கள் மேற்கொள்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு தேவையான எண்ணெயை தாருங்கள் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வெனிசுவேலாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. அதாவது வெனிசுவேலாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். மேலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினையும் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். உண்மையில் ஜனநாயகம் என்கின்ற பெயரில் சர்வதேசத்தினை ஏமாற்றி மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய திருட்டுத்தனமாகவும் கொள்ளையடிப்பு சம்பவமாகவுமே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் காணப்படுகின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதனாலும் வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதிக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வருவதனாலும் வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் டொனால்ட் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் உச்சழுத்தங்களின் விளைவாகவே டெல்சி ரொட்ரிகஸ் டொனால்ட் ட்ரம்போடு இந்த தொலைபேசி கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கலந்துரையாடலின் போது நாங்கள் எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாகவும் இயற்கை கனிம வளங்கள் தொடர்பாகவும் வெனிசுவேலாவினுடைய ஸ்திரத்தன்மை தொடர்பாகவும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்புடனான தொலைபேசி கலந்துரையாடலுக்கு பின்பு வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இராஜதந்திரத்திற்கு நாங்கள் பயப்படக்கூடாது, அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும், அவர்கள் எவ்வளவு ஆபத்தான அணுசக்தி என்பதனையும் நாங்கள் தெரிந்து வைத்துள்ளோம், மனிதகுல வரலாற்றிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் நாங்கள் அமெரிக்காவை ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வதற்கு பயப்படக்கூடாது. ஈரான், ரஷ்யா மற்றும் சீனாவுடனான உறவுகளை முழுமையாக பேணுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். எப்போதும் எங்களுக்கு இடையிலான உறவுகள் வலுவானதாகவே காணப்படும், எங்களுடைய உறவுகளில் எந்தவிதமான சிக்கல்களும் ஏற்படாது. மேலும் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம், அமெரிக்காவை ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒன்றிணைந்து எதிர்கொள்வோம் என வெனிசுவேலாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போதைய நிலைமையில் அமெரிக்காவை இராணுவ ரீதியாக எதிர்ப்பதற்கு வெனிசுவேலா விரும்பவில்லை, ராஜதந்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வதற்கே அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். உண்மையில் இந்த நிலைமையானது அமெரிக்காவுக்கு மிகவும் சாதகமான நிலைமையாகும். அமெரிக்காவுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளும் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகளும் பயனளிக்கப் போவதில்லை. இராணுவ ரீதியாக அமெரிக்காவை எதிர்ப்பதன் மூலமாகவே வெனிசுவேலாவினுடைய இறையாண்மையை முழுமையாக பாதுகாக்க முடியும் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அத்தோடு நிக்கலஸ் மதுரோவை கடத்திச் செல்வதற்கு அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்கியிருக்கக்கூடிய முக்கியமான புள்ளியை வெனிசுவேலாவினுடைய இராணுவம் கைது செய்துள்ளது. அதாவது ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவினுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் உளவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் ஜேவியர் மார்கோன் என்பவரே அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார். இவரே தேச துரோகியாகவும் மாறி நிக்கலஸ் மதுரோ தொடர்பான அனைத்து தகவல்களையும் அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளார். அத்தோடு இவருக்கு கீழால் பணியாற்றி இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தளபதிகளையும் ஜனாதிபதி பாதுகாப்பு படைப்பிரிவில் இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் வெனிசுவேலாவினுடைய இராணுவம் முழுமையாக கைது செய்துள்ளது. சூடானிய களத்தில் நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சூடானிய அரச இராணுவம் அமீரகத்தின் RSF படைகளுக்கு எதிரான அதிரடியான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எல் உதைத் பிரதேசத்தின் ஊடாகவே இந்த தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. வடக்கு தர்ஃபூர் பிரதேசத்திலிருந்து அமீரகத்தின் RSF படைகளை முழுமையாக துரத்தி அடிப்பதற்காகவே சூடானிய அரச இராணுவம் குறித்த பிரதேசத்தின் ஊடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதற்கமைவாக தற்போதும் குறித்த பிரதேசத்திலே உச்சக்கட்ட மோதல்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த மோதல்களின் விளைவாக அமீரகத்தினுடைய RSF படைகள் குறித்த பகுதிகளில் இருந்து பின்வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அமீரகத்தினுடைய RSF படைகள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதன் விளைவாக பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கடந்த 2 வாரங்களுக்குள் மாத்திரம் அமீரகத்தின் RSF படைகளினால் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு யமனின் களத்திலே ஐக்கிய அரபு அமீரகம் அதனுடைய ஆதிக்கத்தை இழந்துவிட்டது. யமனின் களத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகளவான கூற்றுப்படைகள் சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளோடு ஒன்றிணைந்து விட்டன. மேலும் இதே நிலைமையானது சூடானுக்குள்ளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் சூடானிலே அமீரகத்தினுடைய ஆதிக்கத்தினை முழுமையாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒட்டுமொத்த சூடானையும் அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற RSF படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகம் அவசர திட்டங்களையும் வகுத்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக சூடானினுடைய தலைநகரான கார்ட்டூம் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி சூடானி அரசு இராணுவத்தினை தோற்கடிப்பதற்கான எல்லாவிதமான உச்சக்கட்ட வேலை திட்டங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் எத்தியோப்பியாவையும் பயன்படுத்தப் போகின்றது. 2 வாரங்களுக்கு முன்பு எத்தியோப்பியாவின் பிரதமர் அபிய் அகமட் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்களோடு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். ஏற்கனவே எத்தியோப்பியாவினுடைய பிரதமருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகள் வலுவாகவே காணப்படுகின்றன. எத்தியோப்பியாவிற்குள்ளே காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. எனவே இந்த உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தோடும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்கும் நோக்கத்தோடுமே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்கள் எத்தியோப்பியாவினுடைய பிரதமரையும் வரவழைத்து கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து தற்போது சூடானுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்தில் சில முக்கியமான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் சூடானுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையிலான எல்லை பிரதேசமாகும். மேலும் தற்போது இந்த எல்லை பிரதேசத்தினூடாக எத்தியோப்பியாவினுடைய தென் சூடானினுடைய எல்லை பிரதேசத்தினூடாக சூடானினுடைய அரசு இராணுவத்திற்கு எதிரான மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் திட்டமிட்டுள்ளது. மேலும் இதற்காக எத்தியோப்பியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான ஆயுத குழுக்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் விலை கொடுத்து வாங்கியுள்ளது. இவ்வாறு எத்தியோப்பியாவுக்குள்ளே விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் எத்தியோப்பியாவுக்கும் சூடானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் அமீரகத்தினுடைய RSF படைகளும் RSF படைகளோடு ஒன்றிணைந்து இயங்கக்கூடிய அல்ஹிலு ஆயுத குழுக்களும் தென் சூடான் மற்றும் எத்தியோப்பியாவினுடைய எல்லை பிரதேசங்களிலும் களமிறங்கியுள்ளார்கள். எனவே இவ்வாறு எத்தியோப்பியாவிலே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களோடும் அமீரகத்தினுடைய RSF படைகளும் அல்ஹிலு ஆயுத குழுக்களும் ஒன்றிணைந்து சூடானினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாக எத்தியோப்பியாவின் எல்லை பிரதேசத்தினூடாக மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றார்கள். குறித்த வரைபடத்தில் நீல நிற அம்புக்குறியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் ஊடாகவே இந்த தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றார்கள். இவ்வாறு குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து சூடானின் தலைநகரான கார்ட்டூம் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்காக அதிகளவான ஆயுதங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் எத்தியோப்பியாவிலே களமிறக்கி வருகின்றது. கடந்த 2 வாரங்களுக்குள் மாத்திரம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 6 இராணுவ சரக்கு விமானங்கள் எத்தியோப்பியாவிற்குள்ளே களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே என்னுடைய கணிப்பின்படி இன்னும் 2-3 வாரங்களுக்குள் எத்தியோப்பியாவினுடைய எல்லை பிரதேசத்தினூடாக மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை அமீரகத்தின் RSF படைகள் ஆரம்பிக்கும். சூடானி அரசு இராணுவத்தினை முழுமையாக வீழ்த்துவதற்காகவும் சூடானினுடைய தலைநகரை முழுமையாக கைப்பற்றுவதற்காகவும் ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை இவர்கள் ஆரம்பிக்க போகின்றார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதலானது சூடானுக்குள்ளே மிகப்பெரிய போராகவே அமைந்திருக்கும். தலைநகரை கைப்பற்றுவதற்கான மிகப்பெரிய போராகவே அமைந்திருக்கும். இதனால் இன்னும் 2-3 வாரங்களில் சூடானினுடைய நிலைமைகள் மிகப்பெரிய உச்சக்கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றன. அடுத்து செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான செயற்பாடுகளை அதிகப்படுத்துவதற்காகவும் யமன் ஹவுதிகளுடைய செயற்பாடுகளை குறைப்பதற்காகவும் செங்கடல் பிரதேசத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகம் எரித்திரியா நாட்டிலும் களமிறங்கியுள்ளது. குறித்த வரைபடத்திலே சூடான், எத்தியோப்பியா மற்றும் செங்கடல் பிரதேசத்திற்கு இடைப்பட்ட எரித்திரியா நாட்டை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். செங்கடல் பிரதேசத்தின் மிகப்பெரிய மேற்கு பிரதேசத்தையே இந்த எரித்திரியா நாடு கொண்டுள்ளது. சூடான், எத்தியோப்பியா மற்றும் டிஜிபவுட்டி ஆகிய நாடுகளுடைய எல்லைகளுடன் எரித்திரியா நாடு இணைந்துள்ளது. மேலும் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்களையும் எரித்திரியா கொண்டுள்ளது. அத்தோடு குறித்த வரைபடத்திலே பச்சை நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அஃபார் பிரதேசமாகும். இதனை அஃபார் பிராந்தியம் என்றும் அழைப்பார்கள். மேலும் இந்த அஃபார் பிரதேசம் எத்தியோப்பியா மற்றும் எரித்திரியாவினுடைய பிரதேசங்களையே உள்ளடக்கியுள்ளது. அத்தோடு இந்த அஃபார் பிரதேசத்திலே அதிகளவான பிரிவினைவாத குழுக்களும்
பகுதிகளிலும் காணப்படுகின்றார்கள். இவ்வாறு எரித்திரியாவின் அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்கள் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான பல வேலை திட்டங்களையும், எரித்திரியாவினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான வேலை திட்டங்களையும், யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களை முடக்குவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் எரித்திரியாவினுடைய அரசாங்கத்திற்கு யமன் ஹவுதிகளே வழங்கி வருகின்றார்கள். அதாவது எரித்திரியாவினுடைய அரசாங்கம் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாகவே செயற்படுகின்றது. மேலும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களையும் எரித்திரியாவினுடைய அரசாங்கம் ஆதரிக்கின்றது. இதற்கமைவாக கடந்த காலங்களில் எரித்திரியாவினுடைய அரசாங்கம் ஈரானுடனான தொடர்புகளையும் வலுப்படுத்தியுள்ளது. மேலும் அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை முடக்குவதற்காக எதிர்ப்பற்றுக்களை எரித்திரியாவில் உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளது. எனவே ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் எரித்திரியாவிலே எதிர்ப்பற்றுக்களை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களுக்கு எதிராக எதிர்ப்பற்றுக்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் எரித்திரியாவினுடைய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ளார்கள். மேலும் எரித்திரியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்கு தேவையான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் யமன் ஹவுதி இராணுவத்தினரே முழுமையாக வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது எரித்திரியாவின் அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பே அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களின் தலைவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அதாவது சோமாலிலாந்து பிரதேசத்தினை இஸ்ரேல் அங்கீகரித்ததை போன்று எரித்திரியாவினுடைய அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களையும் இஸ்ரேல் முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். எரித்திரியாவினுடைய அரசாங்கமும் யமன் ஹவுதிகளும் ஒன்றிணைந்து அஃபார் பிரதேச வேலை திட்டங்களையும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு இஸ்ரேல் எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தினை இஸ்ரேல் முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். இதற்கு ஈடாக எங்களுடைய பிரதேசத்திலே இஸ்ரேல் எல்லாவிதமான இராணுவ தளங்களையும் அமைக்க முடியும். எங்களுடைய துறைமுகங்களையும் முழுமையாக பயன்படுத்த முடியும். செங்கடல் பிரதேசத்திலே அதனுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரேலினால் மேற்கொள்ள முடியும். எனவே இவ்வாறு இஸ்ரேல் எங்களுடைய பிரதேசத்தினை முழுமையாக அங்கீகரித்தால் இதற்கு ஈடாக நாங்கள் இஸ்ரேல் அனைத்தையும் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழு தலைவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழு தலைவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்களோடு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். எரித்திரியாவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் எரித்திரியாவிற்குள்ளே களமிறங்கியிருக்கக்கூடிய யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் செயற்படுவதற்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறும், எங்களுக்கு தேவையான நிதியுதவிகளையும் ஆயுதங்களை வழங்குமாறும் ஐக்கிய அரபு அமீரகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இதற்கமைவாக அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் முழுமையாக வழங்குவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் அடுத்த கட்டமாக இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். எனவே இன்னும் 2-3 வாரங்களுக்குள்ளே எரித்திரியாவினுடைய அஃபார் பிரதேசத்திலும் மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து செங்கடலினுடைய மேற்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்காக யமன் ஹவுதிகளுடைய ஆதிக்கத்தினை செங்கடல் பிரதேசத்திலே வலுவிழக்கச் செய்வதற்காக எரித்திரியாவிலும் களமிறங்கப் போகின்றார்கள். அடுத்து யமனின் களத்திலும் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக அடுத்த கட்ட மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 1 மாதமாக யமனின் களத்தில் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உச்ச மோதல்கள் நடைபெற்றிருந்தன. சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன. மேலும் மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய தலைமை அடிமையாக நான் தான் இருப்பேன் என்கின்ற போட்டி சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. எனவே இப்படியான நிலைமையில் இந்த அடிமைகளுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் தலைமை அடிமை பொறுப்பை பெற்றுக் கொள்வதற்கான இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் 2 அடிமைகளுக்கு இடையிலே உறவுகளை மீண்டும் வலுப்படுத்துவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அவருடைய ஆலோசகரை களமிறக்கியுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய மசாத் பவுலஸ்
டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த ஆலோசகராகவே செயற்படுகின்றார். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக அடிமைகளான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மசாத் பவுலஸையே களமிறக்கியுள்ளார். இதற்கமைவாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மசாத் பவுலஸ் சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகளோடும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். 2 அடிமைகளின் தலைவர்களோடும் விசேட ரகசிய கலந்துரையாடல்களையும் அவசரமாக மேற்கொண்டுள்ளார். இதன்போது செங்கடல் பிரதேசத்திலும் யெமனினுடைய களத்திலும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய முக்கியத்துவத்தை இவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக் கூடாது. எங்களுடைய பொது எதிரியான யெமன் ஹவுதிகளை நாங்கள் முழுமையாக அழிக்க வேண்டும். யெமனின் களத்திலிருந்து யெமன் ஹவுதிகளை முழுமையாக துடைத்தெறிய வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். இதற்காக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அவர்களுடைய ஆதிக்க மோதலை யெமனின் களத்திலே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த ஆலோசகர் மசாத் பவுலஸ் இரு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு சமாதானப்படுத்தியுள்ளார். அத்தோடு மசாத் பவுலஸினுடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் முழுமையாக இணங்கியுள்ளது. யெமனின் களத்திலே யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் யெமன் ஹவுதிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அடிமை தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயற்படுவதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த ஆலோசகரிடத்தில் உறுதியளித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக அடுத்த வாரம் மசாத் பவுலஸின் தலைமையில் சவுதி அரேபியாவின் தலைமைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமைகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் இதன்போது யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான முடிவுகள் அவசரமாக எடுக்கப்படும் என்றும் தற்போது பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த நிலைமை தான் ஏற்படும் என கடந்த மாதமே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த அடிமைகள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டாலும் இறுதியில் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஒன்றிணைந்து விடுவார்கள். யெமன் ஹவுதிகளுக்கு எதிராகவே இவர்கள் இறுதியாக திரும்புவார்கள் என கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது 2 அடிமைகளும் யெமனின் களத்தில் தங்களுடைய ஆதிக்க மோதலை ஓரங்கட்டிவிட்டு யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கப் போகின்றார்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.